வணக்கம். என்னுடைய பெயர் ஷர்மிளா வினோத்குமார். என்னுடைய மகன் பெயர் வி சாத்விக். அவருக்கு 2.5 வயதாகுது. லிட்டில் வில்லேயில் நாங்கள் சாத்விக்கை சேர்த்ததுக்கு முதல் காரணம் 2 வயசு ஆகியும் அவருக்கு பேச்சு ரொம்ப வரல. ஒரு 2 சிலபிள் வேர்ட் சொல்வார். நம்ம பேசுகிறதும் அவ்வளோவா புரிஞ்சிக்க மாட்டார். ஸோ எங்களுக்கும் அவருக்கும் கம்யூனிகேஷன் அவ்வளோவாவே இருக்காது. அண்டு எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சில வேலைகள் இருக்கும், பிஸியாக இருப்போம். அண்ட் பசங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, நேச்சுரலி என்ன பண்ணிடுறோம், கேட்ஜெட்ஸ் கொடுத்துட்றோம். அதனால் அவருடைய பேச்சு திறன் இன்னுமே கம்மியாக தான் ஆகிடுச்சு. இன்னுமே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ஸோ அப்புறம் நாங்களே யோசித்தோம், சரி இது மாதிரி போயிட்டு இருந்தால் சரியாக இருக்காது. ஆக்சுவலி இது ரொம்ப ஏர்லி தான், இருந்தாலுமே அவரை நாங்கள் ப்ளே குரூப்பில் போட்டுட்டோம். இங்கே வந்து சென்னையில் நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்க நிறைய வந்து ஸ்கூல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அங்கே போடுறத விட இந்த லிட்டில் வில்லே வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சது. அண்ட் அவங்க ஆஃபர் பண்ண கரிக்குலம், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய மூத்த மகன் வந்து சென்னையில் ஏற்கனவே வேறு ஒரு ப்ளே ஸ்கூலில் படித்தார். அங்கே இருந்ததை விட இங்கே இன்னுமே கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ப எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, மாடர்னாக இருக்குது, காம்ப்ரஹென்சிவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இங்கே லிட்டில் வில்லேயில் சாத்விக்கை சேர்த்து விட்டோம். ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு மந்த்துலேருந்தே ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. பட் செகண்ட் மந்த்லேருந்து ரொம்ப விசிபிள் டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அவர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்கிற அளவுக்கே அந்த அளவுக்கு ஒரு பவர் அவருக்கு வந்துருச்சு, கம்யூனிகேஷன் பவர். அண்ட் இங்கே வந்து வெறுமனே உட்கார வச்சு படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் மட்டும் சொல்லி தராமல் குழந்தைங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மோட்டர் ஸ்கில்ஸ், அவங்களுடைய சென்சரி ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட், அவங்களுடைய இந்த சொசைட்டியில் எப்படி பழகணும், மற்றவங்களோட எப்படி பேசணும், எப்படி கூடி வாழணும், கூடி சில வேலைகள் செய்யணும், அந்த ஒரு மோட்டிவேஷனும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு ஹோல்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து பிகினிங் தான். என்னுடைய பையனுக்கு இன்னும் ஒரு லாங் அகடமிக் ரோல் அவன் வந்து ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கணும். ஸோ இந்த முதல் படி வந்து ரொம்ப அருமையான ஒரு படியாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ப்ளே ஸ்கூலுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா லிட்டில் வில்லே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு லிட்டில் வில்லேயில் உங்கள் குழந்தைய சேர்த்து விடலாம்.